ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடந்த 3 வருஷத்தில் 30% வரைக்கும் வருமானம் கொடுத்த டாப் 5 எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் என்னென்ன. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷத்தில் ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு வருது. அதனால மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியாதவங்க மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்களா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் மேலே இருக்கும். ஏன்னா எனக்கு கடந்த ஒரு 10 நாளாக பார்த்தீங்களா ஹெவியான ஃபீவர் காய்ச்சல்னால வீடியோ போட முடியல. நீங்கள் என்ன மாதிரி சின்ன யூடியூபருக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்துட்டு அதில் எந்த மியூச்சுவல் ஃபண்டு அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷத்துலாம் நமக்கு வந்து அந்த அளவு வந்து ரிட்டர்ன் கிடைக்காது. அது இல்லாமல் இப்போ கடந்த ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸு. அதனால மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கடந்த 1 வருஷம் 2 வருஷத்துலலாம் அந்த அளவு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காது. நீங்கள் 5 வருஷம் ரிட்டர்னை வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா எந்த அளவு அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. கடந்த சில மாதமாகவே பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை வந்து ஒரு பெரும் சரிவில் போயிட்டுருக்கு. இப்போ தான் கடந்த 2 வாரமாக தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏறிட்டுருக்கு. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடந்த 3 வருஷத்தில் 30% வரைக்கும் வருமானம் கொடுத்த டாப் 5 எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்பிஐ பிஎஸ்யூ ஃபண்டு. இது டைரக்ட் பிளான் தான். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 29.76% வரைக்கும் ஒரு லாபம் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்ததான் எஸ்பிஐ லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டு. இந்த ஃபண்டும் கடந்த 3 வருஷத்தில் 23.8% வரைக்கும் ஒரு நல்ல லாபத்தை வந்து கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்ததான் தேர்ட் ஒன் எஸ்பிஐ ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட். இந்த ஃபண்டு கடந்த 3 வருஷத்தில் 22.95% வரைக்கும் லாபத்தை கொடுத்துருக்கு. ஃபோர்த் ஒன் எஸ்பிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். இந்த ஃபண்டு கடந்த 3 வருஷத்தில் 22.71% வரைக்கும் லாபத்தை கொடுத்துருக்கு. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட். இந்த ஃபண்டு கடந்த 3 வருஷத்தில் 22.06% வரைக்கும் லாபத்தை வந்து கொடுத்துருக்கு. இந்த 5 ஃபண்டை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் இந்த 5 ஃபண்டை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். எல்லோரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ஓன் அனலைஸ் வந்து பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஒரு ரிஸ்க் இருக்கும். அதனால அந்த ரிஸ்க்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.